உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தங்களுக்கு ஸ்தோத்திரம் வாயில வரமாட்டேங்குது. ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு டிஸ்டன்ஸ். ஏன்னா ஸ்தோத்திரம் அங்க இருக்கு. 6 கிலோமீட்டர் தள்ளி. இந்த அம்மா அங்க இருக்கு. பாஸ்டர் அங்க இருக்காரு. இப்ப அந்த ஸ்தோத்திரம் அங்கருந்து 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர வைக்கணும்னா, நம்ம என்ன செய்யணும்? கொட்டடிக்கணும். அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா அப்படி படிச்சுட்டே இருப்போம். இப்பயும் இந்த அம்மா ஸ்தோத்திரம் சொல்லல. 5 கிலோமீட்டர் வந்துருச்சு இப்போ. அடுத்து பாடுவோம். வல்லமை உண்டு, உண்டு அற்புதம். இப்பயும் ஸ்தோத்திரம் வரல. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பாட்டு பாடி பாஸ்டர் ஆவிய விட்ட உடனே, இந்த அம்மாக்கு ஆவி வந்துருச்சு. இப்பதான் ஸ்தோத்திரம் அப்படிங்குது. இப்ப இயேசுவுக்கும் இந்த தோத்திரத்துக்கும் இந்த தோத்திரத்துக்கும் இந்த அம்மாக்கு எவ்வளவு தூரம் எத்தனை? 6 கிலோமீட்டர் 40 நிமிஷம் 36 என்ன ஸ்கேல் இதில் ஏபிசிடிலாம் போட்டு ஏகப்பட்ட பாட்டு பாடி ஏசி போட்டு கரண்ட் போட்டு எல்லாம் போட்டு எனர்ஜி கொடுத்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சோத்திரத்தை இந்த அம்மா வாயில வாங்குறதுக்கு 40 நிமிஷம். இதுதான் தூரம். இப்ப இயேசுக்கு நமக்கு பக்கத்திலே இருக்கும் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு உடனே இந்த அம்மா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம். இந்த அம்மா பக்கத்திலே இருக்கு. யார் இருக்கா? நான் தப்பா சொல்லல, உள்ளத உணர்வு பூர்வமா சொல்றேன். இதுல யாருக்கும் புரிஞ்சுதோ புரியலையோ உண்மை அதுதான். பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. 1/2 மணி நேரத்துல கிளிக். சிலருக்கு 10 நிமிஷத்துல வரும். நம்முடைய அந்த வெளிப்படுத்தும் தன்மை, ஒரு பாடல் பாடுகிற விதம், ஜெபிக்கிற விதம், டைரக்டா அப்ரோச் பண்ண இது இந்த ஆவி வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா, இடம், பொருள், டிஸ்டன்ஸ், டைம் எல்லாம் எடுக்காது. டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் இடுப்பு வலிக்கும், தலை வலி இருக்கும், ஜுரம் அடிக்கும். அது இதை கட்டுப்படுத்தாது. ஆவி தான் வேலை செய்யும். சில பேர் சொல்றாங்க உடம்பு சரியில்லைன்னு. உடம்புக்கும் ஆவிக்கும் சம்பந்தமே இல்லை. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. எவ்வளவு உடம்பு பலவீனமா இருந்தாலும் சோத்திரம் அல்லேலூயா பாடல் ஆராதனைக்கு வாய் கட்டுப்படாது. அது பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதிலே தெரியும் நீங்க ஆண்டவர் கூட இருக்கீங்களா, எவ்வளவு தூரத்துல இருக்கீங்கன்னு. இதைத்தான் இயேசுவுக்கும் உங்களுக்கு உள்ள தூரத்து